அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 5 ஸ்கீம் திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைங்களுக்கு என்னைக்கு தொடங்குச்சுன்னா அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு செப்டம்பர் 15, 2022 தொடங்கப்பட்டது. எங்கே வச்சுன்னா மதுரை சிம்மாக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் வச்சு தான் தொடங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு தொடங்கினப்போ 1545 அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. அடுத்து இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சாங்க. எப்போன்னா ஆகஸ்ட் 25, 2023. இது இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில். இதுதான் நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்குவது இதுவே முதல் முறை. அடுத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த காலை உணவு திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எப்போன்னா 15 ஜூலை 2024. இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்துன்னா புதிய அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து. அடுத்து 2வது திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதுவும் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அண்ணாவோட பிறந்த நாள் செப்டம்பர் 15, 2023 ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே வச்சு ஆரம்பித்தாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில். இது மாதாந்திர நிதி உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கினாங்க. இதுக்கு தகுதியுடையவர்கள் 21 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். நில உரிமை 10 ஏக்கருக்கும் குறைவான உவர் நிலம், 5 ஏக்கர் சதுப்பு நிலம் வைத்திருக்க வேண்டும். அடுத்து ஆண்டு வீட்டு மின் நுகர்வு 3600க்கு குறைவாக இருக்க வேண்டும். தகுதி அற்றவர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இதுக்கு தகுதியற்றவர்கள். அடுத்து வருமான வரியில் செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள் அவங்க ஒன்றும் இந்த மகளிர் தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது. அடுத்து 3வது திட்டம் விடியல் பயண திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 8ஆம் தேதி மே 2021. இது பயன்பெறுவோர் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு பேருந்தில் இலவச பயணம். இந்த திட்டத்தின் கீழே ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம். அடுத்து 2024-25 தமிழக பட்ஜெட்டில் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை மலைப்பகுதிகளிலும் விரிவாக்கம் செய்யப்படும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 4வது திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இது எப்போ தொடங்குச்சுன்னா 5ஆம் தேதி ஆகஸ்ட் 2021. எங்கே வச்சு ஆரம்பித்தாங்கன்னா சமணப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இதில் பயனடைவர்கள் 45ற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். இது வீட்டில் நீரழிவு, இரத்தம், சிறுநீர் ஆகிய பிரச்சனைகளை வீடு வீடாக சோதனை செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைகளில் பிறப்பு குறைபாடு இருப்பதையும் கண்டுபிடிக்க இந்த பரிசோதனை செய்யப்படும். அடுத்து 5வது திட்டம் பாதம் பாதுகாப்பும் திட்டம். இது தொடங்கினது 15 ஜூலை 2024. எங்கே ஆரம்பித்தாங்கன்னா சென்னையில். இது சர்க்கரை நோயால் ஏற்பட்டவங்க பாத பாதிப்பால் அவஸ்தைப்படுவாங்க. அதை தொடக்கத்திலே கண்டுபிடிப்பதற்காக தான் இது தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு பகுதி. அடுத்தது தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10ஆம் தேதி ஜனவரி 2024. இது ஆரம்பித்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கினாங்க. இது தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை. தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுகிறது. இதற்கு இலக்கு மொத்தம் 50 லட்சம் தொழிலாளர்களாவது பரிசோதனை செய்யணும். அடுத்து 7வது புற்றுநோய் பரிசோதனை திட்டம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 22 ஜனவரி 2024. 18 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள். வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் ஆகியவற்றை இருக்கான்னு சோதனை செய்யறதுக்கு தான் இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம். இது எதெல்லாம் மாவட்டம்னா ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டத்திலையும் செயல்படுது. இது எங்கே சோதனை செய்வாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த பரிசோதனை செய்வாங்க. அடுத்து 8வது திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 5 பிப்ரவரி 2024. தொடக்கம் தொல்லவளை ஆரம்ப சுகாதார நிலையம், கன்னியாகுமரி மாவட்டத்தில். இது எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை நடைபெற்று வருகிறது.
அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இது எப்போ தொடங்குச்சுன்னா 18 டிசம்பர் 2021 எங்கே தொடக்கப்பட்டதுன்னா செங்கல்பட்டு மாவட்டம். இதுக்கு நோக்கம் தமிழகத்தில் சாலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் முதல் 48 மணி நேரத்திற்குள்ள அவங்களுக்கு 1,00,000 வரை இலவசமாக ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. இத்திட்டத்தில் 237 அரசு மருத்துவமனையும் 455 தனியார் துறை மருத்துவமனையும் மொத்தம் 692 மருத்துவமனைகள் செயல்படுகிறது. இது தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க வேறு எந்த மாநிலத்தில் உள்ளவங்களானாலும் சரி தமிழ்நாட்டில் சாலை விபத்துக்குள்ளான இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். அடுத்து 10வது திட்டம் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி 102. இது ஸ்டார்ட் ஆனது 19 ஆகஸ்ட் 2024. இது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவமனை சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேவையில் 50 ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறையாவது தொடர்பு கொண்டு அவங்க ஹெல்த்தை பற்றி கேட்பாங்க. இந்த திட்டம் தொடங்க காரணம் தமிழகத்தில் 1,00,000 பிரசவத்தில் 45% 5ஆக உயிரிழப்பு 2023-24 இருந்தது. அதை குறைக்கணும்னு சொல்லுற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 11வது திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 21 மே 2021 ஸ்டார்ட் ஆச்சு. இது எங்கே தொடங்குச்சுன்னா தோட்டப்பேட்டா மூத்துரை குழந்தைகள் மையம் நீலகிரி மாவட்டத்தில் தான் தொடங்கினது. 6 மாதம் முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து அளிக்கிறதுக்கான திட்டம். இது குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்து உணவு அளிக்கப்படுகிறது. 12வது நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வாழ்க்கை திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 4 நவம்பர் 2023. இதை தொடங்கி வைத்தது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தொடங்கிய இடம் முத்துலட்சுமி பூங்கா, அடையாறு, சென்னை. இது அனைத்து மாவட்டங்களிலும் 8வது நடைபாதை. தினமும் 30 நிமிஷம் நடைபயிற்சி செய்வதால் 20 நன்மைகளை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிறது. இதற்கான விழிப்புணர்வு பள்ளியிலும் கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழங்கப்படும். அடுத்து 13வது திட்டம் ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். இது ஸ்டார்ட் ஆனது 6 ஜூலை 2024. தொடங்கிய இடம் தலைமைச் செயலகம், சென்னை. நோக்கம் தமிழகத்தில் அனைவரும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி CPR பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். செயல்படுத்த அமைப்பு இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை. 42,000 மருத்துவர்கள் மூலம் இந்த CPR பயிற்சி இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து 14வது திட்டம் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். இது ஸ்டார்ட் ஆனது 27 அக்டோபர் 2022. தொடங்கினது சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில். தமிழகத்தில் அனைவரும் மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும். இந்த மனநல சேவைக்கான உதவி மையம் 14416 மன அழுத்தத்திற்கு ஆளானவர்களுக்கு தங்களோட பிரச்சனையை தீர்வு செய்யும் காரணமாக தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. 15வது திட்டம் மனம் திட்டம். இது தொடங்கப்பட்டது 22 டிசம்பர் 2022. தொடங்கப்பட்டது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில். மாணவர்களின் மனநலனை மேம்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இது முதல் கட்டமாக அரசு மருத்துவ கல்லூரிகளில் தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவமனை கல்லூரிகளில் மனநல நல்லாதரவு மன்றங்கள் தொடங்கப்பட்டது. அடுத்து 16வது வீரா மீட்பு வாகனம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 8 டிசம்பர் 2023. இது அவசர கால மீட்பு மற்றும் விபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனம். நோக்கம் சாலை விபத்தில் சிக்கினவர்களை அவங்கள அந்த விபத்துக்குள்ளான வாகனத்திலிருந்து மீட்டது தான் இதற்கானது. இது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடங்கப்பட்ட ஆண்டு 8 டிசம்பர் 2023. அடுத்து 17 புதுமை பெண் திட்டம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 2022. திட்டத்தின் பெயர் மூவலூர் ராஜாமர்த அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் புதுமை பெண் திட்டம். இது அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். 2024-25 கல்வி ஆண்டுகளில் முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 18வது திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 9 ஆகஸ்ட் 2024. தொடங்கப்பட்ட இடம் கோவை.
கோயம்புத்தூர் அரசு கல்லூரியில். நோக்கம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். இது ஆணுங்களுக்கானது. அடுத்து 19வது எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி. இது ஸ்டார்ட் ஆனது 9 ஜனவரி 2023. இது பள்ளி தூய்மை திட்டம். அடுத்து 20வது திட்டம் குட்டி காவலர் திட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 12 அக்டோபர் 2022. தொடங்கப்பட்ட இடம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் தொடங்கி வைத்தார். நோக்கம் பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவது. பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடத்திட்டத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து கற்பிப்பது தான் இந்த நோக்கம். 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடு மற்றும் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டு புத்தகங்களையும் முதல்வர் வெளியிட்டார். அடுத்து 21வது ஸ்ரிப்பி திட்டம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 14 செப்டம்பர் 2022. இது பொறுப்புள்ள காவலர் முயற்சிகளின் மாணவர்கள். நோக்கம் மாணவர்களுக்கிடையே ஒழுக்கம் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் தடுக்கியதுக்காக 100 பள்ளியிலிருந்து 5000 மாணவர்களை தேர்வு செய்வார்கள். இத்திட்டத்தில் அரசு பள்ளிகளை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. 22 விடுதிகள் திட்டம் ஸ்டார்ட் செய்தது 9 ஜனவரி 2024. தொடக்கம் சென்னை நாந்தம்பாக்கம் வர்த்தக மையம். அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிகளுக்கு உதவிகள் செய்யும் நோக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. 23 நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். தொடங்கப்பட்ட ஆண்டு 19 டிசம்பர் 2022. திட்டத்தின் வேறு பெயர் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம். தலைவர் வேணு சீனிவாசன். தூதுவர் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். நோக்கம் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி. முதல் கட்டமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வழங்கினார். அடுத்து 24வது திட்டம் திறனறி தேர்வு திட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 5 ஏப்ரல் 2023. எங்கே தொடங்கிச்சுன்னா ஐஐடி மெட்ராஸில். இதில் 10ஆம் வகுப்பு பயிலும் 1000 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை மற்றும் முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்விக்கு வழிகாட்டுதல். அவர்கள் 12ஆம் வகுப்பு நிறைவு செய்தவுடன் அவர்கள் பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் வரை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். 25 அனைவருக்கும் ஐஐடிஎம். ஐஐடி மெட்ராஸ் பள்ளித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் 5 ஏப்ரல் 2023 ஆரம்பிக்கப்பட்டது. சென்னை ஐஐடி வாயிலாக 250 அரசு மேல்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இத்திட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனத்தில் பயில தயார்படுத்துதல். அது மட்டுமில்லாமல் ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் முயற்சி. 26வது திட்டம் மணற்கேணி செயலி. தொடங்கப்பட்டது 25 ஜூன் 2023. எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் சோலையூரில் உள்ள தாம்பரம் பேநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் காணொலி வழியாக வழங்குதல். இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். 27வது திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். தொடங்கப்பட்டது 3 ஆகஸ்ட் 2022. தொடங்கப்பட்ட இடம் ஆலஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் அரசு பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 3 வகுப்பு வரையான மாணவர்களுக்கு அடிப்படை கணிதம் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்தல். இலக்கு 2025ஆம் ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தோட இலக்கு. 28 மகள் கணிதம் திட்டம். தொடங்கப்பட்டது 13 ஜனவரி 2022. அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வரை படிக்கும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல். இதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். பள்ளி ஒன்றுக்கு 1350 வீதம். மொத்தம் 93.79 லட்சம். 6948 பள்ளிகளுக்கு இந்த திட்டம் வழங்கப்படும். 29வது திட்டம் வானவில் மன்றம் திட்டம். தொடங்கப்பட்டது 28 நவம்பர் 2022. இது பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி காட்டூர் திருச்சியில் வச்சு தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களின் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுதல். இந்த திட்டத்தோட முழக்கம் எங்கும் அறிவியல் யாவும் கணிதம்.
30வது இல்லம் தேடி கல்வி திட்டம். இது வந்து அந்த கொரோனா பீரியடில் தொடங்கினது. 27 அக்டோபர் 2021. தொடக்க நிகழ்ச்சி வந்து முதலியார்குப்பம், விழுப்புரம் மாவட்டம். இதனோட நோக்கம் கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்தல். இந்த திட்டம் வந்து தன்னார்வலர் கொண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. வகுப்புகள் தினமும் மாலை 5 முதல் 7 மணி வரை. அடுத்து வந்து 31 நான் முதல்வன் திட்டம் ஸ்டார்ட் பண்ணது 1 மார்ச் 2022. இதை வந்து கலைவாணர் அரங்கம் சென்னையில் தான் தொடங்கப்பட்டது. நோக்கம் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்கள் திறமைகளை மேம்படுத்துதல். 32வது இளைய செயற்கை நுண்ணறிவுசார் நான் முதல்வன் இணையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இது வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களை இதன் மூலம் பெறலாம். 33வது கல்லூரி கனவு. இது வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் செயல்படுகிறது. 12ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டும் ஒரு நிகழ்ச்சி. 34வது திட்டம் உயர்வுக்கு படி. இது வந்து 12ஆம் வகுப்பு முடித்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்விக்கு ஊக்குவித்தல். இதுவும் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. அடுத்த 35வது திட்டம் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இது வந்து 2023-24 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதுவும் நான் முதல்வன் கீழ் திட்டத்தில் செயல்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 யூபிஎஸ்சி ஆர்வலர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு 10 மாதத்திற்கு மாதம் 7500 ரூபாயும் வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து வந்து 36வது திட்டம் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். இது வந்து பிப்ரவரி 2024 சென்னை லேடி வெலிஸ்ட்ராங் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் தொடங்கப்பட்டது. 6 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கு டேப்லெட் கையடக்க கணினி வாயிலாக தேர்வு நடைபெறும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்த 37வது திட்டம் பள்ளி இல்ல நூலக திட்டம். இது வந்து அக்டோபர் 2022 ஸ்டார்ட் ஆச்சு. 4 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகத்திலிருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம். இதனோட பயன் வந்து சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள். சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நூலகங்கள் 4 லட்சத்திற்கு மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக மட்டுமே உள்ளது. அடுத்து 38வது பேராசிரியர் அன்பளப்பள்ளி மேம்பாட்டு திட்டம். இது ஸ்டார்ட் ஆனது 1 பிப்ரவரி 2023. 2023-22-23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் இது அறிவிக்கப்பட்டது. தொடங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் கட்பாடி அரசின் ஆண் மேல்நிலைப் பள்ளியில். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கள்ளர் சீரமைப்பு பள்ளி உட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் நவீனமாக்கப்படும். அடுத்து 39 தகைசால் பள்ளி திட்டம். இது 5 செப்டம்பர் 2022 ஆரம்பித்தது. தொடங்கது சென்னையில். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்கப்பட்டன. தகைசால் பள்ளிகள் 1000ற்கு மேல் மாணவர்கள் கொண்ட ஒரு அரசு பள்ளி தான் தகைசால் பள்ளிகள் என கூறுவாங்க. அடுத்து 40வது மாதிரி பள்ளிகள். இது 5 செப்டம்பர் 2022 சென்னையில் தொடங்கப்பட்டது. உண்டு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள். நோக்கம் வந்து சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்தல். மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுக்கு அடிப்படை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு தகுதி வந்து 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பிற்கு மேல் பெற்றவர்கள். அடுத்து வந்து கலைஞர் விளையாட்டு உபகரணம் வழங்கும் திட்டம். இது வந்து 18 செப்டம்பர் 2024 ஸ்டார்ட் ஆச்சு. மதுரையில் தான் தொடங்கினாங்க. இதுக்கு வந்து 33 விளையாட்டுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அடுத்து 42 புன்னகை திட்டம். இது 9 மார்ச் 2023 தொடங்கப்பட்டது. சென்னை நந்தனம் அரசு பள்ளியில். பள்ளி சிறார்களின் பல் பாதுகாப்பு திட்டம். இது வந்து 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பல் சிகிச்சை வழங்கும் புன்னகை திட்டம். 43 எனது கிராமம் திட்டம். இது 12 ஜனவரி 2024 அமல்படுத்தப்பட்டது. சென்னையில் அயலக தமிழர் மாநாடு அங்கே தான் தொடங்கிச்சு. சொந்த கிராமத்தை மேம்படுத்த அயலக தமிழர்களின் நிதி உதவி. 44வது திட்டம் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. இது 13 ஜனவரி 2023 தீவு திடல் சென்னையில் தான் தொடங்கப்பட்டது. 40 வகையான கலைகளுடன் நிகழ்ச்சிகள். சென்னையில் 18 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா 2023 நடைபெற்றது.
சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் 8 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தும் 2023-24 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் டிசம்பர் 2023 அவை நடத்தப்பட்டது. பின் 2024 ஜனவரி சென்னையில் 18 இடங்களில் நடந்தது. அடுத்து வேர்கள் தேடி திட்டம் 24 மே 2023 ஸ்டார்ட் ஆச்சு. சிங்கப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது சிங்கப்பூரில் தொடங்கி வைத்தது. வெளிநாடுகளில் வாழும் 18 முதல் 30 வயது தமிழர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா 2 வாரம் வரைக்கும் ஆண்டுதோறும் 200 இளைஞர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா பயணம் செய்வதற்கான திட்டம்தான் வேர்கள் தேடி திட்டம். அடுத்து 46 பசுமை தமிழ்நாடு இயக்கம். இது 24 செப்டம்பர் 2022 அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. இதன் இலக்கு 10 ஆண்டுகளுக்குள் தமிழகம் வனப்பரப்பை 33% அதிகரிக்கிறதுக்கும் 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்று நடப்படும். இத்திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுகிறது. 47 தமிழ்நாடு ஈரநில இயக்கம். இது 5 ஜூன் 2023 ஓடச்சேரி ஏரி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வளாகம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை வரைபடமாக்கப்பட்டு சூழியல் ரீதியாக மீட்கப்படும். அடுத்து 48 தமிழ்நாடு காலநிலை மாற்றம் இயக்கம். தொடங்கப்பட்ட ஆண்டு 9 டிசம்பர் 2022 சென்னையில் தொடங்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மற்றும் மாற்ற மாநாட்டில் முதல்வர் தொடங்கி வைத்தார். 2021-22 ஆண்டிற்கான தமிழ்நாடு வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அடுத்து 49வது திட்டம் முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இந்த இயக்கங்களை இந்த 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுகிறது. பணிக்காலம் 2 ஆண்டுகள். மாதம் ரூபாய் 6,000 15,000 மொத்தம் பயணப்படி வழங்கப்படும். 50வது நெய்தல் மீட்சி இயக்கம். இது 10 ஜனவரி 2024 அரசாணையிட்டது. இதன் நோக்கம் கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகத்தில் வாழ்வு மேம்பாடு, மாசு கட்டுப்பாடு. நமக்கு மொத்தம் 11 கடற்கரை நீலக்கொடி கடற்கரைகள் என சான்றளிக்க அரசு திட்டமிட்டப்பட்டுள்ளது. நமக்கு இப்போ கோவளம் நீல கடற்கரை என சான்றளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 14 கடலோர மாவட்டங்கள் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செலுத்தப்படும். பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டம். கடல் ஆமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னை மாவட்டம். சர்வதேச கடற்பாசு பாதுகாப்பு மையம் மனோரா தஞ்சாவூர் மாவட்டம். கடற்கரையோர ஈரநிலங்களின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பள்ளிக்கரணை உட்பட மொத்தம் 11 கடற்கரை நீலக்கொடி கடற்கரைகள் என சான்றளிக்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.